பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். என் மீது நீ நம்பிக்கை மட்டும் வை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்ம வினையால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. எதை பார்த்தும் நீ பயப்படாதே. நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உன் கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசித் திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது. இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் உன் தந்தையான நான் உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு. வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம். நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை. எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனம்தான் காரணம். இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய்? நீ சொல்லும் பதிலிலிருந்துதான் என் லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும். அப்பா, வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கும் அர்த்தமும் அதன் பயனும். இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் கேட்டுப்பார். இந்த வாழ்க்கை என்பது அன்பு, பாசம், விசுவாசம், நம்பிக்கை, பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை. ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம், வெறுப்பு, பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறாயே. அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது. நான் மட்டுமா இதை செய்கிறேன்? மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கிறார்கள். மற்றவரும் என்றால் யார் அவர்கள்? உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள். முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதை மதிக்க கற்றுக்கொள். பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்ற யோசனையை செய். மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி. அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக நடக்கிறது. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது குழந்தையே. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் அருளும் அன்பும் என் உயிரும் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்த என் பிள்ளையான உனக்கு என் ஆசைகள் எப்போதும் உண்டு. நீ எதையும் இனி தேடி செல்ல வேண்டியது இல்லை. உன்னை தேடி அனைத்தும் தானாக வந்து சேரும். நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். நல்ல மாற்றங்கள் நடைபெறப் போகிறது என் குழந்தையே. ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே. நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன். எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள். சிலர் மடிந்து போனார்கள், சிலர் எதிர்த்து போராடினார்கள். எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை. தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்ம கடமைகள் அத்தனையையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து. முடியாத போதெல்லாம் என் பெயரை உன் மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன். என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே. நான் உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே. எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இரு. அது போதும். அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாகிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உன் விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய். வெறும் பிரார்த்தனையினால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் குழந்தையே. பல குழந்தைகளை பெற்றிருந்தாலும் ஒரு தந்தை தன் குழந்தையின் தவறான நடத்தையை எவ்வாறு சரி செய்வது என்று கவலைப்படுவார். அவர் தன் குழந்தையின் மோசமான நடத்தையை சரி செய்ய போராடுகிறார்.
கடவுள் நம் தந்தையாக இருப்பதால் அவரது தவறான குழந்தைகளை பற்றி அதிக அக்கறை காட்டுகிறார். நேர்மையாக வாழும் பக்தர்களை கடவுள் பொருட்படுத்த மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவார். தம்மிடமிருந்து விலகியவர்களையும் கெட்ட நடத்தையால் கெடுக்கப்பட்டவர்களையும் அவர் எப்போதும் நினைப்பார். அவர்களை அவர் கைவிட மாட்டார். அவர்கள் நடந்து செல்லும் பாதை எவ்வளவு அற்பமானது, மோசமானது என்பதை அவர் உணரும்படி கட்டாயப்படுத்துகிறார். ஒரு நொடியில் அவர்கள் கண்களை திறப்பார். கடவுள் ஒரு மனிதனை வீழ்ச்சியின் சேற்றிலிருந்து வெளியே இழுத்து அவரை நேர்மையான வழியில் நடத்துவார். கொள்ளைக்காரன் வால்மீகியும் வக்ரமான அஜாமிலனும் கடவுள் சன்னதிக்கு வரவில்லையா? அதனால் இத்தனை நாள் கடவுளை தியானிக்க முடியவில்லையே என்று நாம் உட்கார்ந்து கவலைப்படக்கூடாது. நீ அன்போடு அப்பா என்று என்னை அழைத்தால் நான் ஆம் என்று உனக்கு பதில் தருவேன். ஏதாவது ஒரு வடிவில் நிச்சயம் உன்னை நான் காப்பாற்றுவேன். என் நாமம் உச்சரிப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் இனிமையானது. வாழ்க்கை ஒரு பண்டிகை கொண்டாட்டமாக மாறும். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள். மிகவும் சந்தோஷமாக நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே. நீ கேட்கும் எதுவும் உனக்கு இப்பொழுது நிறைவாக கிடைக்கும். கேட்டு நீ பெற்றுக்கொள். நீ ஆசைப்படும் ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது. மிகவும் சந்தோஷப்படுவாய். பூரிப்பில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய். உன் வாழ்வில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஒன்று, எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகிறது. 2, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகிறது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய். மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய். இந்த 2 நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் குழந்தையே. மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய். நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். அன்பு தவறு இல்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் கிடையாது. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு நீ அர்த்தத்தை உணர்வாய். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி. போராடு. போராடாமலே வாழ்க்கை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகிவிடும். இவ்வுலகில் நிரந்தரமென இருவரை நினைத்துக்கொள் தங்கமே. ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று நீ வணங்கும் தெய்வம் நான். யார் வேண்டுமானாலும் உன்னை விட்டு விலகி செல்லட்டும். ஆனால் உன்னை ஒருபொழுதும் நான் விட்டு போக மாட்டேன். உனக்கான எல்லாவற்றையும், நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் நான் நடைபெற அனுமதிப்பேன். உன் மனதில் நீ எதை பதிய வைக்கிறாயோ அப்படியே உடல் செயல்படும். பிரபஞ்சமும் அப்படித்தான் இயங்கும். நல்லதை சிந்தித்துப்பார். நல்லது நடக்கும். உனக்கு நன்மை பெருகும். எண்ணம்தான் வாழ்க்கை. வலிமையான எண்ணங்களே நம் வாழ்க்கையை உருவாக்கும். இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும். இதுதான் உண்மை. உன்னுடைய எதிர்காலம் என்பது உன் எண்ணங்களிலும் நீ கொள்ளும் தீவிர முயற்சிகளிலும் தான் உள்ளது. உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை மூலதனமாக கொண்டு முயற்சி செய். விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது. உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது. ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது. அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக்கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன். உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் குழந்தையே. கலங்காதே, குழம்பாதே. அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே.
உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன். நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்து இருப்பாய். அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன். நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடியிருந்ததை பார்த்து நான் பூரித்து போய் பார்த்து கொண்டிருந்தேன். உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று உணர்ந்தாயல்லவா? என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது இந்த உலகத்தையே நான் மறந்து போகின்றேன். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது. நீ பயப்படாதே. வார்த்தைகளில் எப்படி எனக்கு நன்றி சொல்வது என்று உன் பரவசமான மனநிலை, உன் அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. நீ நன்றாக வாழப்போகின்றாய். என் இதயம் என்னும் கருவறையில் நீ நன்றாக வாழப்போகிறாய். வாழ்க்கை என்பது நாம் நடந்து செல்லும் பாதை போல. அதற்கான பாதையில் நாம் நடை போடுகிறோம். அவற்றில் நாம் நேராக பயணிப்பதில்லை. நிறைய திருப்பங்கள் இருக்கும். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். பயணத்தில் சந்திக்கும் நிகழ்வுகளும் அதன் மூலம் நாம் கற்று அறியும் அனுபவமும் பாடங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும். பயணங்கள் எதற்கு, எதனால் என எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். உன் வாழ்வில் ஏன் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கப் போகும் நேரம் வந்து விட்டது. நம் பயணத்தின் போது நாம் உணர்ந்த பாடங்களும் கற்று உணர்த்திய அனுபவங்கள் ஒருவரின் மனதை புரிந்து நடப்பவரின் அறிவு, கல்வி கற்றவர் காட்டிலும் மேம்பட்டது. ஏனென்றால் நாம் ஒன்றை புரிந்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்களை பற்றி தெரிந்த விஷயங்கள் நம் கண்ணை மறைத்து சூழ்நிலை என்ற நிர்பந்தத்தில் நம்மை நிற்க செய்யும். அந்த நேரத்தில் நாம் புரிந்த விஷயங்கள் புரியாது நடப்பது போலத்தான் நம்மை அசைய வைக்கும். உனக்கான வாசல் திறந்துவிட்டது. நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நீ மீட்டெடுப்பாய். உன் பெற்றோருக்கு பாதுகாப்பாய் நான் இருக்கின்றேன். என்னை மீறி எதுவும் அவர்களை நெருங்காது என் குழந்தையே. அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடியல் பிறக்கப் போகிறது. நான் உன் உயிராய், என் உயிரின் உருவமாய் நீ இருக்கிறாய். உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் குழந்தையே. என்னை காணவில்லை என்று வருத்தமடையாதே. உன் கண்களை மூடி என்னை மனதார நினைத்துப்பார். என் ஒளி உருவம் உன் முன் தோன்றும். உனக்கான அனைத்து பதில்களையும் தகுந்த நேரத்தில் நான் தருவேன் என் குழந்தையே. என் அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நான். எல்லாவற்றையும் படைத்து காப்பதும் நான்தான். உலகத்தின் ஆதாரம் நான். எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் நேராது. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிது இல்லை. இதையும் நீ கடந்து செல்வாய். இதற்கும் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு என் செல்வமே. நீ என்னிடம் நேற்று பிரார்த்தனை செய்யும் போதே உன்னால் முழு மனதாக பிரார்த்தனை செய்ய முடியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் இருந்தாய். நடப்பது எல்லாம் உனக்கு குழப்பத்தையும் அச்சத்தையும் தருகிறது என்று சொல்லி வேண்டினாய். உன் குழப்பங்கள், பிரச்சனைகளை இன்று நான் தீர்த்து வைக்கிறேன் பிள்ளையே. நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வில் நீ விரும்பிய மாற்றத்தை பற்றி நீ மகிழ்ச்சியாக சிந்தனை செய். இன்று சில மாற்றங்கள் நீ நடப்பதை காண்பாய். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. உன் மனம் மகிழும் நிகழ்வுகளை நான் நடக்கச் செய்வேன். யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தன் குழந்தையாக ஆக்கிக்கொள்வேன். அவருடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன். ஒருவர் காண்பது என்னை மட்டுமே. எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல், ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர். ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர்? மனித குலத்தில் உள்ள பெரும் குறை இது. சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை. தன் குழந்தைகளுக்கு அமானுஷ்யமான
அதிசயிக்கத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது. உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார். மற்ற எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன். என் சத்தம் உன் மனதில் ஒலித்தால் இப்போதே என்னை நோக்கி பார். என் விழிகள் உன்னோடு பேசும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இதே உணர்வோடு இரு. இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில்தான் நிகழ்கின்றது. அவை உன் மனதை ரணப்படுத்தினாலும் உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ சொல்லி அழுகின்றாய். அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள்? மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயம். நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு, உன் தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை அந்த அளவுக்கு தள்ளியது சூழ்நிலை. அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே நீ புலம்புகிறாய்? இந்த சூழ்நிலையெல்லாம் விட்டுவிடு. நான் உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன்.